சண்டே மார்னிங் இந்த பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடணும் போல ஆசையாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். தனியாக வேக வச்செல்லாம் செஞ்சால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே 1 பார்ட் பாஸ்தா மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சைட்லேயே ஹஸ்பண்ட் லஞ்சுக்காக கொஞ்சமாக மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே ஒழுங்காக வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். என்னன்னே தெரியல, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 2 நாள் முன்னாடிலாம் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உட்காந்து தேமி தேமி அழுகிறேன். பட் ரீசனே இல்லை. இந்த 32 to 34 வீக்ஸ்லாம் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தேன். இது மூட் ஸ்விங்ஸா என்னன்னா எனக்கு தெரியல. பட் என்னோட அசம்ஷன் என்னன்னா, எனக்கு 7 months ஸ்கேன்லேயே பார்த்தீங்கன்னா பேபி செஃபாலிக் பொசிஷன் வந்துட்டாங்க. பட் இப்போ எனக்கு லாஸ்ட் 10 நாளா மேல் வயித்துல ஒரு ஹார்ட் லம்ப் தொட்டு பார்த்தா நல்ல ரவுண்டா ஃபீல் ஆகுது. அது பேபியோட ஹெட் தான் எனக்கு தோணுது. பேபியோட ஹெட் கீழே தான் இருந்துச்சு, எப்படி மேலே வந்துச்சு? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, தப்பா உட்காந்துட்டேனா, படுத்துட்டேனான்னு நிறைய கன்ஃபியூஷன். இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் படி பேபியோட ஸ்பைன் வந்து ரைட் சைடு இருக்கு. ஸோ கீழே இருக்கிறது ஹெட், அந்த சைடு ஃபுல்லா ஸ்பைனு, மேலே நான் டச் பண்றது வந்து பேபியோட பேக், இந்த சைடு வந்து பேபியோட கால் இருக்குன்னு நானா நினைச்சு மனசு தேத்திட்டு இருக்கேன். இனிமே ரெகுலரா வீடியோஸ் போடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஓவர் திங்கிங்கை குறைக்கணும்.